ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஏபி ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பாப்பாவுக்கு பர்த்டே கொண்டாட போகிறோங்க. அந்த செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபங்க்ஷன் பண்ணுறோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆசீர்வாதம் எப்போ வேணும். பாப்பாவுக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து என்றைக்கும் வேணும். நீங்களும் வந்து பாப்பாவுக்கு பிளெஸிங் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம சஞ்சய் தம்பியும் வந்தாச்சு. பலூன் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து பலூன் கட்டி விடலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. பலூன் ஊதி கட்ட சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்கள், விளையாடிட்டு இருக்கிறான். தம்பி சீக்கிரம் எல்லாம் வந்து கட்டுங்க, ஊதுங்க ரெண்டு பேரும். பலூன் கட்ட சொன்னா எங்கடா போனீங்க? இன்னைக்கு கட்டிடுவீங்களா? ஆகஸ்ட் குட்டி வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படியே பாருங்க, டால் மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. பாப்பா ட்ரெஸ் அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு இப்போ கேக் கொஞ்சம் சேர்த்தி தரணுமா? அதுதானே எதிர்பார்க்குறீங்க? எந்த கலர் பலூன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாப்பாவுக்கு பர்த்டே எப்பயும் லீவில் தான் வரும். இந்த வருஷம் பர்த்டே அன்னைக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்கங்க. அப்படியே எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பா வந்து சாக்லேட்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஈவினிங் வந்தோடனே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே மாம்ஸோட தாய் மாமா பையன் ராம்நாத் அண்ணா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்களுடைய குட்டீஸ் தான் இவங்க. 2 குட்டீஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ணாவோட குழந்தைங்க குட்டீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரே அட்டகாசங்க. பாருங்கள், பலூன் போட்டு விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பலூன் கட்டவே விடலைங்க, எடுத்து விளையாடிட்டே இருந்தாங்க. இதுதான் இந்த சின்ன குட்டியை பாருங்கள், எப்படி ரொம்ப சேட்டைங்க, எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். பலூன் எல்லாம் இன்றைக்கி கட்டின மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எல்லாம் பேசிட்டு ஒவ்வொரு வேலையாக வந்து சஞ்சய் தம்பி தான் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் வந்து அவங்க அண்ணா சஞ்சய் தம்பி இல்லாத பாப்பாங்க வந்து பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பாசம் அண்ணா மேலே. 4 குட்டி சேர்ந்து ஒரே அட்டகாசம் தாங்க. பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 பேரை வச்சு சமாளிக்கிற அளவுக்கு ரொம்ப சத்தமாக இருந்தது. பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்டாக தான் பண்ணியிருந்தோம். வருஷம் நல்லா பண்ணுவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண முடியல. ஓரளவுக்கு சுமாராக தான் பண்ணியிருந்தோம். பாப்பா எப்படா கேக்கு வெட்டலான்னு நின்றுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இருக்கிற குட்டீஸ் எல்லாமே கேக்கு வெட்டுறதுக்குள்ளேயே கேக்கை எடுத்துருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கேக்கு வெட்டுறதுக்கு வந்து எடுத்து வச்சாச்சு. புது ட்ரெஸ் வாங்குறது, கேக்கு, சாக்லேட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க தான் ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆண் குழந்தைங்க கூட இந்த அளவுக்கு ஆசைப்படுவாங்களான்னு தெரியாது. எங்களுடைய 2 குட்டீஸுமே அப்படி தாங்க. அவ்வளோதாங்க, கேக்கெல்லாம் வெட்டி முடித்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிற வேலை தான். சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க. நான் வந்து இட்லி ஊற்றிட்டு அப்படியே கிரேவி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். மாம் செஞ்சுட்டு பிரியாணியே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரியாணிக்கு தயிர் இல்லை, அதுவும் இல்லாமல் புதினா தலையும் இல்லை. சரி எப்படி செய்யலான்னு யோசிச்சேன். சரி இருக்கிறத வச்சே செய்வோன்னு அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பெரியம்மனியை கேக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் கிச்சனில் வந்து எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னு பாருங்கள். என்னை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. சின்ன பாப்பாவும் இன்னொரு குட்டி பாப்பாவும் எப்படி செல்லு பார்த்துட்ருக்காங்க பாருங்களேன். அப்படியே வந்து டேஸ்ட் வைஸ் பார்க்குறது எல்லாமே வந்து எங்கள் பெரிய பாப்பா வந்து நல்லா வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுவாங்க. இது இருக்குமா இது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க தான் இப்போ டேஸ்ட்டு பார்த்து எனக்கு சொல்லிகிட்ருக்காங்க.
இந்த சின்ன வாள் இருக்குது பாருங்கள், சரியான சேட்டைங்க. அவங்க அம்மாவை போட்டு படுத்தி எடுக்கிறா, ஒரு வேலை செய்ய விடுறதில்ல. தூக்கி வச்சா தூக்கியே வச்சுட்டு இருக்கணுங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட் ரியாக்ஷன் பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு தாங்க அப்படி சரியான சேட்டைக்காரி அவ. குழந்தைங்கள தூக்கி வச்சு பழகினா அதே பழகிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க அதே மாதிரி பழகிட்டா பாப்பா. அப்படியே வெளியில் பாருங்கள் 3 பேரும் செல்லு வச்சு நோண்டிட்டு இருக்காங்க பாருங்கள். சாப்பாடு செய்கிற வரைக்கும் அதுதான் உங்களுக்கு வேலை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அவசர பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து புதினா தலை இல்லை, தயிர் இல்லை, இருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். என்ன ஒரு அதிசயம், சாப்பிட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கங்க. நிஜமாவே நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. நிஜமாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் எல்லாம் போட்டு செஞ்சாலும் சில டைம் நல்லா இருக்காது, இந்த டைம் நல்லாவே இருந்தது. அப்படியே வந்து பாத்திரம் விளக்குற வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு போனால் தான் காலையில் நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அப்படியே நைட்டே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க. அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து அப்படியே கவர்லேயே வச்சுட்டேன். அதெல்லாம் பிரித்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கீரை இருந்தது, இதை ஆஞ்சோம்னா இன்றைக்கி நைட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதை நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு. நான்வெஜ் சாப்பிட்டா எப்போவுமே நைட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தாங்க படுப்பேன். அதை அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன். இந்த பலூனை உடைக்கிற வரைக்கும் இவளுக்கு தூக்கம் வராது பாருங்கள். அது எல்லாமே உடச்சிட்டா, அது கொஞ்சம் தான் இருக்குது. அப்படி இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.